எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பச்சை பயிறு தோசை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1 கப்பு பச்சை பயிறு, 1/4 கப்பு அரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போது 3 வாட்டி வாஷ் பண்ணி ஆகிடுச்சு. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 8 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கிறேன். 8 ஹவர் ஆகிடுச்சு. இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, இஞ்சி, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது கிரைண்ட் பண்ணி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசை போட்டுக்கலாம். இப்போது நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே ஏற்கனவே க்ரீன் சட்னி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஷ்டப்பட்ட சட்னி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ஹெல்த்தியான தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.